ஹலோ வியூவர்ஸ், நமது யூடியூப் சேனலில் வந்து இந்த சிடிஎஸ்இ இந்த எக்ஸாமுக்கு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இந்த எம்ப்ளாயிக்கு ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்காக சிலவங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும், இந்த சிலபஸ்லேருந்து எப்படி நம்ம எந்தெந்த புக்கு ரெஃபர் பண்ணணும் தெரியாமல் இருப்பீங்க. அதனால் 4 கேட்டகரியாக இருக்குது. 4 கேட்டகரிஸ்க்கும் நம்ம வந்து சிலபஸை இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அரசாங்க வேலையை வழங்குவதற்கான இந்த யூடியூப் சேனல் போராடும். ஓகே, இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தியரி இதை பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட், ப்ராபபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள், அன்வேரியபிள், மல்டிவேரியபிள் ரேண்டம் வேரியபிள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இன்இக்வாலிட்டிஸ். இதுக்கு எந்தெந்த புக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா, ஒரு ஸ்டாட்டிக்கல் டீச்சரை வந்து அவர் எனக்கு வகுத்து கொடுத்துருக்காரு. அவர் பெரிய லெக்சரராக இருக்கார். அவர் கொடுத்த புக் ரெஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த லைப்ரரிக்கு போனால் எந்தெந்த புக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகே, புக்ஸ் ஃபார் ஸ்டடியா அண்ட் ரெஃபரன்ஸ், புக் நேமை நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் அந்த சிலபஸ் கவர் ஆகுதுன்னு அந்த ப்ரொஃபஸர் எனக்கு கொடுத்த நோட்ஸ். ஜான் பிரப்டோ ப்ரொஃபஸர் அவர் நேம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி புக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணால் இதில் தான் கொஷின் கேட்பாங்க. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிற சிலபஸை 4 கேட்டகரியாக இருக்கிறதுனால சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், சாம்பிளிங் மெத்தடு அண்டு இந்தியன் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக் சிலபஸ்ஸு, பேசிக் நோட்ஸ், ஓஷன் சாம்பிள் சர்வே. இந்த சிலபஸை நீங்கள் பார்த்துங்க, என்னென்ன புக்கு படிக்கணும். அதுவும் நம்ம அந்த ப்ரொஃபஸர் உருவாக்கி கொடுத்த ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இந்த டாப்பிக்கில் ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பொறுத்தவரையும் 65 கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸியாக பார்த்துக்கலாம். புக்ஸ் ஃபார் ஸ்டடி ரெஃபரன்ஸ், இந்த டாபிக் மொத்தம் 7, 8, 9, 10, 11. சில தடங்களுக்காக வருந்துகிறோம். மொத்தம் 17 ரெஃபரன்ஸ் இருக்குது. புக்ஸ் ரெஃபரன்ஸ் அதை பார்த்துக்குங்க. 17, 20 இருக்குது. இது வந்து அந்த ப்ரொஃபஸருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் டெப்த்தாக படிச்சிருக்கிறதுனால அந்த ப்ரொஃபஸர் எந்தெந்த புக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த மெத்தட் புரியும்படி இருக்கும். ஓகேவா?
குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன சிலபஸில் எந்தெந்த புக்கு படிக்கணும் அதுவும் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு டாபிக் பாருங்கள். இந்த சிலபஸை கவர் பண்ணாலே போதும். எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இது அப்ளிகேபிள். ஏற்கனவே படித்த டிகிரி பர்சன் அவங்களுக்கு கொஞ்சம் இதிலிருந்து 70 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு 2024 கேட்கப்பட்ட கொஷினில் 70 கொஷின் கேட்டிருக்காங்க வியூவர்ஸ். ஃபிசிக்கல் பாலிசி, இந்தியன் எக்கனாமிக், இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் யாருக்கு ஈஸியாக இருக்குன்னா பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்த உங்களுக்கு இது லைட்டாக நீங்கள் இந்த சிலபஸை மேலோட்டமாக படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணிடுவீங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து 504 பிஏ எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே வியூவர்ஸ், நம்ம அதிகமாக எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வருது வியூவர்ஸ். ஓகேவா? சரி, அடுத்த சிலபஸ் பார்ப்போம். அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கையும் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் எஸ்டிமேட்டர். இந்த சிலபஸை மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன்ஸ், testing hypothesis, most powerful test and variance, ration test. இதுக்கான புக்கு ரெஃபரன்ஸு இதை வந்து கோத்ரூ பண்ணாலே நீங்கள் 65 மார்க்ஸ் நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் படித்தவங்களுக்கு மிக ஈஸியாக இருக்கும். புக்கு வந்து எங்கள் லைப்ரரிஸ் போயிட்டு இந்த புக் ரெஃபரன்ஸை பார்த்தாலே அந்த சிலபஸ் கவர் ஆகும் என்று லெக்சரர், பெரிய ப்ரொஃபஸர், அவர் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 15 புக்கு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காரு. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு இன்டிஃபரன்ஸ் இதுலேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க வியூவர்ஸ். ஓகே, தேங்க்யூ.